நிமிடக் கதை. ஆளுக்கொரு துண்டு. மகான் துக்காராம் பொறுமை நிறைந்தவராக விளங்கினார். ஆனால் அவர் மனைவியோ பொல்லாதவளாகவும் அடங்காப்பிடாரியாகவும் இருந்தாள். ஒரு நாள் வயலுக்கு சென்ற துக்காராம் நிறைய கரும்புகளை சுமந்து கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டார். கேட்டவருக்கெல்லாம் மகிழ்ச்சியுடன் கரும்பை கொடுத்து கொண்டே வந்தார். அவர் வீட்டிற்குள் நுழையும் போது அவர் கையில் ஒரே ஒரு கரும்பு தான் இருந்தது. நடந்ததையெல்லாம் அறிந்த அவர் மனைவி கோபம் கொண்டாள். அவர் கையில் இருந்த கரும்பை பிடுங்கினாள் அவள். அதே கரும்பால் அவர் முதுகில் ஓங்கி அடித்தாள். அந்த கரும்பு 2 துண்டாக உடைந்து விழுந்தது. இந்த நிலையிலும் பொறுமை இழக்காத துக்காராம், அன்பே, ஒரே ஒரு கரும்புதான் கொண்டு வந்தேன், எப்படி நாம் இருவரும் அதை சாப்பிடுவது என்று குழம்பினேன். அதை நீ 2 துண்டாக்கி விட்டாய். வா, ஆளுக்கு ஒரு துண்டு கரும்பை சாப்பிடுவோம் என்றார். இனிய மக்களே, இந்த கதையை கேட்டவுடன் எனக்கு நினைவுக்கு வந்தது திருவிவிலியத்தில், அதாவது பைபிளில் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முழுக்க அன்பின் செயல்பாடுகளை பற்றியும் அதன் புனிதத்தை பற்றியும் தூய பவுல் சிறப்பாக அதிகாரம் முழுக்க சொல்லியிருப்பார். அதில் குறிப்பாக வசனம் 4ல் அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும் என்று சொல்லுவார். இந்த கதையின் நாயகனும் இப்படிதான் வாழ்ந்திருக்கிறார் என்று நினைக்கும் போது மெய் சிலிர்க்க வைக்கிறது. ஓகே, சாச்சா, பாய் பாய்.